வணக்கம். இன்றைய இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த சோர்ஸ், தி ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அண்ட் இன்னர் பீஸ், அதை வச்சு நாம இன்னைக்கு தளர்வு நிலைய பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம். அதாவது தளர்வா இருக்கிறதுனா என்ன? ஏன் அம், நம்மள பல பேரால அது இயல்பா பண்ண முடியல? அதை எப்படி நம்மளே அடையிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்க மூலத்திலிருந்து பதில் தேடலாம். சரியா? பொதுவா பாத்தீங்கன்னா, ரிலாக்ஸ் இல்ல தளர்வு அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? சும்மா வேலை செய்யாம இருக்கிறது, ஒரு ஓய்வு. அதுதானே? ஆனா நீங்க குடுத்த இந்த மூலம் ஆரம்பத்திலே ஒரு ஒரு வித்தியாசமான பாயிண்ட் சொல்லுது. தளர்வுங்கிறது வெறும் ஓய்வு இல்லையாம். அது ஒரு ஆனந்தம், அமைதி, அதே நேரத்துல ஒரு ஆற்றல். இது எல்லாம் சேர்ந்த ஒரு நிலைன்னு சொல்லுது. இதுவே கேட்க நல்லா இருக்கு இல்லையா? இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மூலம் ஒரு பெண்மணியோட உதாரணத்தோட தொடங்குது. அவங்க வீட்ல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஒரு பதற்றம். அடுத்து என்ன வேலை? அத முடிக்கணும், இத முடிக்கணும்னு. ம் ஆனா அதே பெண்மணி ஒரு டூர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாறிடுறாங்க. பயங்கர உற்சாகம், சந்தோஷம், எனர்ஜியோட இருக்காங்க. இது எத காட்டுது நமக்கு? இடம் மாறினா ஆளே மாறிடுவாங்களா? இது ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுது. தளர்வுன்றது நம்ம இருக்கிற இடம், அந்த சூழ்நிலை, இத மட்டும் சார்ந்தது இல்ல. அது அடிப்படையில நம்மளோட ஒரு மனநிலை. ஓ, மனநிலையா? ஆமா, இங்க தான் மூலம் சொல்ற ஓஷோவோட கருத்து வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற மனுஷனுக்கு தன்னை நேரடியா சிம்பிளா தளர்வா வச்சுக்க தெரியல. விக்கிபீடியா சொல்ற மாதிரி இது ஒரு டென்ஷன், கவலை இல்லாத நிலை தான். ஆனா அந்த நிலையை அடையறதுதான் இப்ப பலருக்கும் பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, ஏன் அந்த கஷ்டம் வருது? இதுக்கு மூலம் ஒரு காரணம் சொல்லுது. நம்ம உணர்ச்சிகளுக்கும் நம்ம உடம்புல ஏற்படுற இறுக்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காம். ம் கோவம், பயம், இல்ல ஒரு ஏமாற்றம், இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் நம்ம தசைகளை இறுக்கமாக்குதாம். கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது நம்ம கவனிக்காமலே நடக்குது. நாளடைவுல அது நம்ம இதய துடிப்பு, சுவாசம் எல்லாத்தையும் கூட பாதிக்குது. அப்படியா? ஆமா, அந்த இறுக்கமே ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுதுன்னு மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட கொடுக்குது பாருங்க. நிகோட்டின் பழக்கம் மாதிரி. ஓஹோ. எப்படி ஸ்மோக் பண்றவங்களுக்கு நிகோட்டின் லெவல் குறையும் போது மறுபடியும் அந்த சிகரெட் தேவைப்படுதோ, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் உணர்ச்சிகளால நம்ம உடம்புல சில ஹார்மோன்கள் சுரக்குது. மூலம் அதை கெட்ட ஹார்மோன்கள்னு சொல்லுது. அது நம்ம தசைகள்லயும் ரத்தத்திலயும் அப்படியே தங்கிடுது. அதனால அந்த இறுக்கமான உணர்வே நமக்கு ஒரு மாதிரி பழகி போய் அதுவே ஒரு தேவையா மாறிடுது. அடேயப்பா, இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குமா அப்போ? இறுக்கம் இன்னும் இறுக்கம். ஆமா, ஒரு தீய சுழற்சி மாதிரி. சரி, இந்த மாதிரி ஒரு இறுக்கமான கிட்டத்தட்ட அடிமைத்தனம்னு சொல்லலாமா? இந்த நிலைமையில இருந்து வெளியே வர நம்ம என்ன பண்றோம்? நீங்க கொடுத்த மூலம் சொல்ற மாதிரி டூர் போறோம், சினிமா பாக்குறோம், பாட்டு கேக்குறோம், கோயிலுக்கு போறோம். ம் நடனம், யோகான்னு கூட நிறைய இருக்கு. ஆமா, யோகா கிளாஸ்ல கூட ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லி தராங்க. ஆனா மூலம் ஒரு முக்கியமான கேள்வி கேக்குதீங்க. இதெல்லாம் செய்யறதால, இந்த இடங்களுக்கு போறதால எப்படி தளர்வு கிடைக்குது? அந்த ப்ராசஸ் என்ன? சும்மா இடம் மாறினதாலயா? இங்க மறுபடியும் ஓஷோவோட பார்வை வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இருக்கிற மனுஷனோட மனசு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதனால நேரடியா ரிலாக்ஸ் பண்ண முடியல. அதனால தான் இந்த மாதிரி வெளியிலேருந்து உதவி தேவைப்படுது. மறைமுகமான வழிகள். ஓ, சரி. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மறைமுக வழிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை அந்த வெளிப்புற விஷயங்கள் இல்லாமலேயே நம்மளால ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமே. ஆமா இல்லையா? அந்த ரகசியத்தை தான் இந்த மூலம் ஆராய சொல்லுது. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்போ அந்த நேரடி வழிகள் என்னவா இருக்கும்? மூலம் 3 முக்கியமான விஷயங்களை கவனிக்க சொல்லுது. நம்மளோட உடல், நம்ம சுவாசம், அப்புறம் நம்ம மனம். உடல், சுவாசம், மனம். சரி. முதல்ல உடல். நீங்க இப்போ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்க கழுத்து எப்படி இருக்கு? தோள்பட்டை, கால்கள், ம். அங்க ஏதாவது ஒரு இருக்கும், ஒரு மாதிரி அசௌகரியம் இருக்கான்னு கவனிக்க சொல்லுது. ஆமா, சில சமயம் இருக்கும். அதை கவனிச்சு அந்த இடத்துக்கிட்ட மெதுவா பேசி அதை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்றாங்க. கேட்க கொஞ்சம் வினோதமா இருக்கலாம். ஆனா உடம்ப கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா தெரியுது. ஆமா, சாப்பிடும்போது, யார்கிட்டயாவது பேசும்போது, ஏன் அடுத்தவங்க பேசுறத கேட்கும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸா இருக்க பழக சொல்றாங்க. இது நம்ம உடம்போட ஒரு சமாதான ஒப்பந்தம் மாதிரி. சரி, இது உடல். அடுத்த சுவாசம் சொன்னீங்க. ஆமா, சுவாசம் இது ரொம்ப அடிப்படை. ஆனா நாம பெருசா கண்டுக்கிறதே இல்ல. நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா நாம எவ்ளோ மேலோட்டமா மூச்சு விடுறோம்னு? ஆமா, உண்மைதான். குறிப்பா டென்ஷனா இருக்கும்போது,
சுவாசம் வேகமா இருக்கும், மார்பு வரைக்கும் தான் வரும். சில சமயம் மூச்சு விட்டோமானே தெரியாது. கரெக்ட். மூலம் சொல்ற மாதிரி நம்மள பல பேர் கழுத்துப்பட்டை இருக்கிற இடம் இல்லனா நெஞ்சு வரைக்கும் தான் சுவாசிக்கிறோம். இது உடம்புக்கு பத்தாது. அதுக்கு பதிலா நல்லா ஆழமா அடிவயிறு வரைக்கும், வயிறு நல்லா வெளியே வர்ற மாதிரி நிதானமா மூச்சு விட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. ஓ, வயிறு அசையணுமா? ஆமா, அப்படி செய்யும்போது உடனடியா ஒரு சின்ன திருப்தி, ஒரு அமைதி கிடைக்கும்னு சொல்லுது. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா. சரி, உடல், சுவாசம் ஓகே. ஆனா மூணாவதா சொன்னீங்களே மனம், அதுதானே இருக்கிறதுலே பெரிய சவால். ஆமா. நம்ம மனசோட இயல்ப பத்தி மூலம் என்ன சொல்லுது? எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்றது, சூழ்நிலைய குறை சொல்றது, நடக்காத எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, இல்லனா நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறது. ஆமா, இந்த மனசால தனியா அமைதியா இருக்கவே முடியறதில்ல. உடனே போர் அடிக்குதுன்னு சொல்லி டிவி பார்க்கறது, ஃபோன் நோன்றதுன்னு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேடி ஓடுது. கரெக்ட். இந்த மாதிரி ஓயாம அலைப்பாயிர மனச முதல்ல கவனிக்க சொல்றாங்க. அதோட சண்டை போடாம அதோட போக்க புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்க சொல்றாங்க. சண்டை போடாம சமரசமா? ஆமா, அதாவது அதோட ஓட்டத்தை அமைதியா பாக்கறது. இந்த 3 விஷயங்கள், உடம்புல இருக்கிற இறுக்கத்தை தளர்த்துறது, சுவாசத்தை ஆழமாக்குறது, மனசோட ஓட்டத்தை கவனிச்சு சமரசம் பண்றது, இது 3யும் நாம கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான தளர்வு நிலைக்கான அடித்தளத்தை நமக்குள்ளேயே போடுறோம். இதுதான் அந்த நேரடி வழி. வெளியே எதையும் தேடாம நமக்குள்ளேயே பண்றது. அதேதான். இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசினோமே, அந்த டூர், கோயில் போறது, அந்த அனுபவங்களுக்கு வருவோம். இப்ப இந்த உடல், சுவாசம், மனம், இந்த 3 விஷயங்களோட சேர்த்ததை பார்த்தா அங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா? மூலம் அது அழகா சொல்லுது. அங்க போனதும் நமக்கே தெரியாம ஒரு உற்சாகம் வருது இல்லையா? நம்ம பாடி லாங்குவேஜே மாறுது. சும்மா இருக்கும்போது இருக்கிறத விட கொஞ்சம் கை காலை நீட்டி மடக்கி இயல்பா அசைக்கிறோம். கரெக்ட். இது உடம்புல இருக்கிற அந்த இறுக்கத்தை தளர்த்து விடுவது. சரியா சொன்னீங்க. அப்போ சுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான நேரத்துல. வேலை டென்ஷன் இல்ல, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசனை இல்ல, அந்த மாதிரி ஒரு நிம்மதியான நிலையில மூச்சு தானாவே ஆழமா மெதுவா சீரா இருக்கும். ஆமா. அதே மாதிரி மனச கவனிங்க. கோயில்ல இருந்தா ஒரு பக்தி இருக்கும், இல்ல ஒரு சுற்றுலா இடத்துல இருந்தா அந்த இயற்கையோட அழகுல இல்ல அந்த இடத்தோட சந்தோஷத்துல மனசு லயிச்சு போயிருக்கும். அப்போ வேற சிந்தனைகள் இருக்காது. ஆமா, வேற கவனச்சிதறல், உள்ளுக்குள்ள முரண்பாடு எதுவும் இல்லாம மனசு அந்த சூழ்நிலையோட தன்னோட தானும் ஒரு சமரசத்துக்கு வந்து அமைதியா இருக்கும். அப்போ இதுதான் அந்த மேஜிக்கா? தளர்ந்த உடம்பு, ஆழமான நிதானமான சுவாசம், அமைதியான சமரசமான மனசு, இது 3 எப்போ ஒன்னா சேர்றதோ அப்போதான் நாம் அந்த ரிலாக்ஸுங்கிற உண்மையான ஒரு ஆனந்தமான நிலைய உணர்றோம். கரெக்ட். இந்த டூர், சினிமா, கோயில் மாதிரி விஷயங்கள் நமக்கு தற்காலிகமா கொடுக்கிற ரிலாக்ஸேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதுதான் மூலம் சொல்லுது. இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு மாதிரி தோணுது. நிச்சயமா. இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதால என்ன பிரயோஜனம்? இனிமே எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ இல்ல ஒரு செயலுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லாம, ஆமா, நாம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நம்ம மூச்சு எப்படி போகுது, நம்ம மனசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கவனிச்சு மெதுவா அதை சரி பண்றது மூலமா நாமளே அந்த தளர்வு நிலையை உருவாக்கிக்க முடியும். இதுதான் மூலம் நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடம். ஆமா, தளர்வுங்கிறது வெளியே தேடுற விஷயம் இல்ல, அது உள்ளுக்குள்ள நாம கண்டுபிடிக்க வேண்டிய, பழக வேண்டிய ஒரு கலை. ஆக இந்த உரையாடல்ல இருந்து நான் முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் இதுதான். ரிலாக்ஸ் இல்ல தளர்வுங்கிறது சும்மா சோம்பேறியா இருக்கிறது இல்ல, அது ஒரு பாசிட்டிவான நிலை, அமைதியா, அதே சமயம் விழிப்பா, ஆற்றலோட, ஏன் ஒரு ஆனந்தத்தோட இருக்கிற நிலை. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற அந்த கோவம், பயம், ஏமாற்றம், இதெல்லாம் உடம்புல இறுக்கத்தை உருவாக்கி அதுவே ஒரு பழக்கமா மாறிறது தான் இதுல இருக்கிற பெரிய சவால். ஆமா, அந்த சவாலை சமாளிக்க தெரியாம தான் நம்ம வெளியில தற்காலிக தீர்வுகளை தேடுறோம். ஆனா உண்மையான நீடிச்சிருக்கிற தளர்வு வெளியில இருந்து வராது, அது உள்ள இருந்து தான் வரணும்னு நீங்க ஷேர் பண்ண மூலம் தெளிவா காட்டுது. அதுக்கு வழி என்ன? உடல் மேல கவனம், சுவாசத்தை ஆழமாக்கி நிதானப்படுத்துறது, மனசோட ஓட்டத்தை கவனிச்சு அதோட சமரசம் பண்றது. நாம ஹாலிடேஸ்லயோ இல்ல பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போதும் உணர்ற அந்த தற்காலிக நிம்மதி கூட தற்செயலா இந்த 3 விஷயங்களும் அங்க ஒன்னு சேர்றதால தான் கிடைக்குது. ஓ, அப்படியா? ஆமா, இந்த அடிப்படை உண்மையை உணர்ந்து நம்ம உடல், சுவாசம், மனசை கவனிக்க பழகிட்டா எந்த சூழ்நிலையிலயும் எந்த நேரத்திலயும் நம்மால தளர்வா இருக்க முடியும். இந்த உரையாடலோட கடைசியில நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன்.
இந்த மூலம் சொல்ற உடல், சுவாசம், மனச மேல ஒரு விழிப்புணர்வு வைக்கிறது. இத உங்க அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப சாதாரணமான தருணங்கள்ல, உதாரணத்துக்கு காலையில எழுந்திருக்கும்போது, பல் தேய்க்கும்போது, டீ குடிக்கும்போது, ரோட்ல நடக்கும்போது, யார்கிட்டயாவது பேசும்போது, இதுலெல்லாம் எப்படி இத கொண்டு வரலான்னு யோசிச்சு பார்க்கலாமா? நல்ல கேள்வி. ஒருவேளை உண்மையான தளர்வுங்கிறது எப்பவாவது கிடைக்கிற ஒரு விடுமுறை பரிசில்லாம, அது ஒவ்வொரு கணமும் நாம பழகக்கூடிய, வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா இருக்கலாமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.